வணக்கம். ஜானூஸ் கிச்சனில் இன்றைக்கி நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி வாழைக்காய் வறுவல் செய்யலாம். நான் மிக்ஸி ஜாரில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன், 1 பச்சை மிளகாய், 2 பல்லு பூண்டு, சின்னதாக 2 துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். கூடவே 2 சிட்டிகை மஞ்சள் தூளும், இந்த வாழைக்காய் வறுவலுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, 1/2 ஸ்பூனுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூனுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இது கூட 2 சிட்டிகை மிளகுத்தூளும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் லேசாக தண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு வாழைக்காவை இந்த மாதிரி திக்னஸோடு கட் பண்ணி நல்ல மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுருந்தேன். இந்த வாழைக்காவை நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா பெசரி வச்சிடுறேன். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம், நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி நம்ம பெசரி வைக்கிறதுனால வாழைக்காய் நல்ல ஒரு சாஃப்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. தோசை தவா காஞ்சதும் அதில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். 4-5 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், தீ அதிகமாக வைக்க வேண்டாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த வாழைக்காவை நம்ம மூடி வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மறுபடியும் இதை இன்னொரு பக்கமும் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் இதுவே போதும், எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்க்க வேண்டாம். இந்த எண்ணெயை நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி திருப்பி போட்டு நான் மறுபடியும் மூடி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். வாழைக்காய் நல்லா வெந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டான காரசாரமான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.